இந்த வீடியோ குறிப்பாக பெண்களுக்கானது. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு பெண்களுக்குமே ரொம்பவுமே அவசியம். ஏன் எதுக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய இறுதியில் உங்கள் எல்லாருக்குமே புரியும். என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவுமே ஸ்மார்ட், ரொம்ப புத்திசாலித்தனமான பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். பட் ரீசன்ட் டேஸில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. ஒழுங்காக என்கிட்ட பேசுகிறது இல்லை, முன்னாடி மாதிரி அவர் என்கிட்ட இருக்கிறது இல்லை, வினோதமாக நடந்துக்கிறாரு. என்னாச்சு அவருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட புலம்புறாங்க. ஸோ என்னுடைய கணவர் இப்படி வினோதமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்னாச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தாலோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேச வச்சு அவங்க மூலமாக அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் அதிகமாக சண்டை வந்துடுது. காலப்போக்கில் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க, என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க ஏராளம். ஸோ அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போது உங்கள் எல்லாருக்கூடவும் ஒரு 5 விதமான அறிகுறிகளை ஷேர் பண்ண போகிறேன். இந்த 5 அறிகுறிகளும் உங்களுடைய கணவர்கிட்ட தென்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பெண்களுமே இதை செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். அதுலேயும் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னன்னே தெரியல, என்னுடைய கணவர் வினோதமாக நடந்துக்கிறாங்க, முன்னாடி மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த கட்டம் வருது அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகளும் தென்படுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, அறிகுறி நம்பர் 1, தூக்கத்துடைய பேட்டர்னில் ப்ராப்ளம். அதாவது ரொம்பவுமே டயர்டாக தெரிவாங்க, ஆனால் தூங்கவே மாட்டாங்க. திடீர்னு ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அதாவது ராத்திரி தூங்க மாட்டாங்க, பகலில் அந்த பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ராத்திரி தூங்குனாங்க அப்படின்னா 2 நாளைக்கு எழுந்திரிக்காமல் தூங்குவாங்க. கரெக்டுங்களா? அந்த பேட்டர்ன், அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே இருக்காது. ஒரு நாள் ராத்திரி படுக்கிறாங்கன்னா காலையில் எழுந்திரிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு பதிலாக 11 மணி, மார்னிங் 11 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. அப்படி எழுந்திரிச்சாலுமே மறுபடியும் தூங்குறதுக்கு போயிடுவாங்க. இல்லை ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, பகலில் தூங்குவாங்க. இல்லை தூங்கிட்டு இருக்கும் பொழுதே எழுந்திரிச்சு வெளியில் அங்கே இங்கேன்னு போயிட்டு உலாவிட்டு மறுபடியும் வந்து படுப்பாங்க. ஸோ இந்த அறிகுறி உங்கள் கணவர்கிட்ட தென்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, 2வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை பற்றிய அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. அதாவது தன்னை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனா எப்படி? இப்போ குளிக்க மாட்டாங்க, அப்படி குளிச்சாலுமே டைமிங்கெல்லாம் மிஸ் மேட்ச் பண்ணி தான் குளிப்பாங்க. இப்போ ரெகுலராக அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 7 மணி 8 மணிக்கு குளிக்கிறது வழக்கம். அப்படின்னா இந்த டைம் அவங்க வேலைக்கே போகாமல் ப்ராப்பராக குளிக்கவே மாட்டாங்க. அப்படி வேலைக்கே போனாலுமே தன்னுடைய பியூட்டிலேயோ, அதாவது பெண்களுக்கு மட்டும் பியூட்டி இல்லை, ஆண்களுக்கும் இருக்கு இல்லையா? ஸோ தன்னுடைய அழகில் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. தன்னுடைய உடல் மேலே, நம்மளுடைய ஹெல்த் மேலே அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. ப்ராப்பராக ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க, ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. தன்னோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா தூசி இருந்தால் கூட அதை தொடச்சிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா தான் மேலே அக்கறையே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுட் கான்ஷியஸ் இந்த மாதிரி எதுலேயுமே காட்டாமல் போயிடுவாங்க. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட பர்சனாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்படி தாங்க, தான் மேலே அவங்க அக்கறையே எடுத்துக்க மாட்டாங்கங்க அப்படின்னா ஃபைன். ஆனால் இப்போ தான் திடீர்னு அவங்கக்கிட்ட இந்த மாற்றம் உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த அறிகுறி உங்கள் பார்ட்னருக்கு தென்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது அறிகுறி, உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, யார்கிட்டையுமே சரியாக பேசாமலேயே இருப்பாங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும், அவங்களோட பேரண்ட்ஸே கேள்வி கேட்டாங்களோ 1 லைனரில், அதுவும் 1 வேர்டில் எப்படி சுருக்கி ஒரு விஷயத்த பதில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கமாக பேசுவாங்க. இல்லை தலையை அசைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த அறிகுறி தோணுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்பர் 4,
சமூகத்து கூட தன்னை வந்து இணைச்சிக்க மாட்டாங்க. அதாவது அதாவது சொசைட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன், சண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி சில வீடுகளில் கணவர்கள்லாம் கிளம்புறதும் வழக்கம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே டைம் அப்படின்னா போய் ஹேர் கட் பண்ணிக்கிறதும், அங்கே போயிட்டு உட்காந்து 4 பேர்கிட்ட பேசிட்டு வரதும், அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறதும், இதெல்லாம் வந்து ஆண்கள்கிட்ட நேச்சுரலாகவே இருக்கும் இல்லையா? ஸோ இது எதையுமே பண்ண மாட்டாங்க, இயல்பு நிலைக்கு மாறா நடந்துப்பாங்க. 5வது அறிகுறி, ஏன்டா இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக மொத்தமாக ரவுண்டு கட்டி உட்காந்து என்னப்பா ஆச்சு, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கூடி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பேசினாலும் காரணத்தை சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் முகத்தில் எந்த விதமான பெரிய எக்ஸ்ப்ரெஷன், எந்த விதமான பெரிய வெளிப்பாடுகளுமே இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் அதுக்கான ரியாக்ஷனை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 அறிகுறிகளும் உங்களுடைய கணவர்கிட்ட தோன்றுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த 5 அறிகுறிகளும் உங்களுடைய கணவர்கிட்ட தோன்றுது, அதுவும் அதிகப்படியாக தோன்றுது அப்படின்னா உங்களுடைய கணவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அதிகப்படியான மன விரக்தியில், அதிகப்படியான மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எஸ், டிப்ரெஷனில் அவங்க இருக்காங்க, அதுவும் ஆழமான டிப்ரெஷன் மூடில் அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அட டிப்ரெஷன் தானா, சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைக்கிறீங்களா? இங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. பெண்கள் மன விரக்தியில் டிப்ரெஷனில் போகும்போது யாராவது ஒருத்தவங்களோட துணை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும், அழுது புலம்புறதும், ஆறுதல் எதிர்பார்க்குறதும் இயல்பான ஒன்று. அதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட இது அடிக்கடி நடக்கிற விஷயமா மாறிடும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரியாக்ஷன், அது ஒரே நிமிஷத்தில் ஒரே விதமான ரியாக்ஷனை வெளிப்படுத்துவோம் இல்லையா? பட் ஆண்கள் அப்படி இல்லை, அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே அவங்களுடைய டீஃபால்ட் சிஸ்டமே என்ன அப்படின்னா ஃபில்டர் கெப்பாசிட்டி. எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுறது சரியா, இதுக்காக ரியாக்ட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க தான் ஆண்கள். ஸோ இது மாதிரி 24/7 ஃபில்டர் சிஸ்டம் ஆக்டிவேட்லேயே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த 5 அறிகுறிகளும் தோன்றுறது அப்படின்னா அவங்க மீண்டு வர முடியாத ஒரு மிகப்பெரிய மன விரக்தியில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. சில மாதம் ஆயிடலாம், இல்லை சில வருஷம் ஆயிடலாம். அவங்க இந்த 5 அறிகுறிகளையும் சில மாதமாகவே வெளிப்படுத்துவாங்க, சில பேர் சில வருஷமாகவே வெளிப்படுத்துவாங்க. இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த கணத்தில் யாராவது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் வந்துடுவோம் இல்லையா, கொஞ்சம் தூரம் வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து குடும்பத்துடைய பில்லர். அப்படிங்கும்போது நாம் டிப்ரெஷன் ஆகிட்டோம்னா, நாம் மன உளைச்சலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ட் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா தப்பான ரூட்டில் போயிடுவாங்க. அதுக்கு நாம் காரணமாகிடுவோம். அப்படிங்கிறதுனால எப்பவுமே கான்ஷியஸாக அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டியோடையே இருப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாத பட்சத்துக்கு தான் மன விரக்திக்கு ஆளாகுவாங்க. அப்படி அவங்க ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு சில மாதம் ஆகிடும், ஒரு 7-8 மாதம் ஆகிடும். இல்லை அப்படின்னா 7-8 வருஷமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. என்னுடைய ரெகுலர் கவுன்சிலிங்கில் நான் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, இதை எதுக்காக பெண்கள் எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஆண்கள் இந்த மாதிரி சில மாதமோ அல்லது சில வருஷமோ ஆழமான மன விரக்தியில் இருக்கும் பொழுது
பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கோவப்படுறது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கோவப்படுறதோ அல்லது சந்தேகப்படுறது, ஏன் நீ இதை பண்ணிகிட்ருக்க, என்னவோ உனக்குள்ளே இருக்குது அதை சொல்லிடு அப்படின்னு சந்தேகப்படுறதோ அல்லது குறை சொல்கிறதுனா எப்படி, நீ எதையும் ப்ராப்பராக பண்ண போகிறது இல்லை, சில மாதமாகவே நீ அப்படி தான் இருக்க, சில வருஷமாகவே நீ அப்படி தான் இருக்க, உன் கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு குறை சொல்கிறது. அண்ட் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, நான் ஒரு விஷயத்தை பண்ண சொன்னேன், நீ ஏன் பண்ணலை, நீ ஏன் இப்படியே இருக்க, நீ ஏன் இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறது. அடுத்தது ஆண்களை இந்த பீரியடில், ஓகேங்களா, ஆண்கள் மன விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த பீரியடில் குற்ற உணர்வை கிரியேட் பண்ணுறது. பெண்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த தப்பை. குற்ற உணர்வை எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, உன் பொறுப்பை நீ சரியாக பண்ணலை, அந்த லோனை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் எடுக்கவே இல்லை, யாருக்கு தான் இந்த உலகத்தில் மனவிரக்தி இல்லை, நீ மட்டும்தான் மனவிரக்திக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள டம்ப் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டு கான்ஷியஸை க்ரியேட் பண்ணி விடுறது. இந்த கில்ட்டு கான்ஷியஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அது என்ன ஆகும்னா ஓவராக ஆண்களுக்கு அது ஆன்சைட்டியை க்ரியேட் பண்ணிடும், ஒரு விதமான ஃபோபியா மாதிரி வந்துடும். ஃபோபியானா யார் மேலே வரும், உங்களை பார்த்து வரும், வேறு யாரை பார்த்தும் இல்லை. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் உருவாயிடும், ஐயோ குறை சொல்லுவாங்க இல்லையா, அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை பார்த்தாலே ஃபோபியா வந்துட ஆரம்பிச்சிடும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிறாரு, அப்போ அவங்க இவ்வளோ பெரிய மோசமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க மேலே வைப்போம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள குற்ற உணர்வை ஆளாக்குனீங்க, இதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் உன்னோட பொறுப்பு, நீ இதெல்லாம் செய்யலை, யாருக்கு தான் டிப்ரெஷன் இல்லை இப்படிலாம் சொல்லும்போது நமக்குள்ளே அந்த டிப்ரெஷனுக்கு வேல்யூ இல்லாமல் அவங்களுக்கு போயிடுது. அதாவது நம்ம ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம டிப்ரெஷன் ஆகிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டமும் பயமும் உருவாயிடும். அப்போ பதட்டமும் பயமும் உருவாகும் போது அந்த வேல்யூ இல்லாத விஷயத்தை பற்றி அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யார் குற்ற உணர்வை உருவாக்குனாங்களோ, யாரை குறை சொன்னாங்களோ அவங்க மேலே வெறுப்பு உணர்வு வந்துடும், அவங்க மேலே ஒரு பய உணர்வு உருவாகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைஸ். அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி, அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவர் பொறுப்பான ஒரு ஆளே இல்லை, நீங்கள் எல்லாரும் பொறுப்பானவர் நினச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, நீங்கள் வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுங்க. பெண்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இது நிறைய பேர்கிட்ட நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வாங்க இவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி எல்லோரும் உட்காந்து அட்வைஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து எல்லாருமே நீ வினோதமாக இருக்கடா, நீ ஒரு வினோதமாக இருக்க, நீ வினோதமானவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணும் போது அவங்களுக்கு செல்ஃபை இழந்துருவாங்க. நாம் வேஸ்ட், நாம் தப்பாக இருக்கோம், நாம் சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு எலிஜிபிள் இல்லாதவங்க போல் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பெண்கள் டிப்ரெஷனுக்கு வருஷம் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறோம், பெரிய விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் ஆண்கள் வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க, உழைச்சி கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க எல்லா டைம்லேயுமே கான்ஷியஸாக இருக்காங்க. கான்ஷியஸாக இருந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரொம்பவுமே டாமினேட் பண்ணப்பட்டு ரொம்பவுமே உடஞ்சி போய் சில மாதமோ இல்லை சில வருஷமோ அவங்க பிரேக் எடுக்கும்போது அந்த பிரேக்குங்கிறது எத்தனை பேருக்கு இரிட்டேட் ஆகுது, எத்தனை பேர் அதை சந்தேகப்படுறோம், எத்தனை பேர் அதை குறை சொல்கிறோம், எத்தனை பேர் அவங்களுக்கு குற்ற உணர்வை உருவாக்கி இப்போவே அவங்கள அப்படியே சூப்பராக ஆக்கிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்பவுமே தப்பான விஷயங்க. இதுவும் ஒரு விதமான மென்டல் அப்யூஸ் அப்படின்னு தான் ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அவங்க சில மாதங்களோ சில வருஷங்களோ அவங்க மன விரக்தியில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது அவங்க சில நாள் பொறுத்துக்குவாங்க அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நாட்கள் போக போக இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கல. நான் நிறைய பேர் ப்ரீத்திங் ஸ்பேஸுங்கிறது 2 நாள் 3 நாள் நினைக்கிறாங்க. அது இல்லைங்க, ஒரு மாற்றம் வர வரைக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர வரைக்கும் அது ப்ரீத்திங் ஸ்பேஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸே கிடைக்கல அப்படிங்கும்போது தொடர்ந்து குற்ற உணர்வு, தொடர்ந்து கலெக்டிவ் மைண்ட் செட்டில் நிறைய நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று உங்களை ஒதுங்கி அவங்க வாழ்க்கையை
தனியாக போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலேருந்து உங்களை ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஸோ ஃபைனலி வேறு என்ன தான் பண்ணுறது? அப்போ என்ன தான் பண்ணணும்? அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு சில மாதம் இருப்பாங்க, சில வருஷங்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த நேரத்தில் குடும்பத்துக்குன்னு சொல்லி சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அவங்களுக்கு அட்வைஸ் இல்லை, அவங்கள குற்ற உணர்வுக்கு ஆளாக்காமல், அவங்கள கோவப்படுத்தாமல், அவங்கள சந்தேகப்படாமல் நீங்கள் அவங்கள பேம்பர் பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். இந்த பேம்பர்னு உடனே எல்லாருக்கிட்டையுமே போய் சாப்பிடுங்க அந்த பேம்பரிங் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆண்களும் ஒரு லாங்குவேஜில் இருக்காங்க. பெண்கள் எப்படி ஒரு லாங்குவேஜில் இருக்காங்களோ, பெண்கள் எப்படி டிப்ரெஷனில் இருக்கும் பொழுதோ ஒரு மென்டர் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். நிறைய பேர் பேம்பர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிட சொல்கிறதும் அண்ட் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் வார்த்தைகள் மூலமாக சொல்கிறதும் இதெல்லாம் தான் பேம்பரிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இல்லை பேம்பரிங். சமுத்திரக்கனி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் படமெல்லாம் ஃபெயிலியர் ஆகி படமெல்லாம் ஃப்ளாப் ஆகி நான் ரொம்ப நஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என்னோட மனைவி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் கம்பேக் கொடுத்தேன் சினிமாவில், மறுபடியும் என்னோட லைஃப் அங்கே கெரியர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்படின்னு அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அப்போ அந்த அம்மா என்ன அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்கள அணுகியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு ஒரே ஒரு கீவேர்டு அவங்களுக்கு ரீஸ்டார்ட் பட்டனை போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீவேர்டு என்னங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் பார்ட்னர் என்ன இஷ்யூவில் இருக்காங்க, உங்கள் பார்ட்னரோட லாங்குவேஜ் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க என்னதான் பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரச்சனையில் அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மையமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களோட லாங்குவேஜை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு கீவேர்டு அந்த லாங்குவேஜில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆண்கள் சில மாதம் டிப்ரெஷனில் இருக்கிறதும் சில வருஷங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறதும் இல்லை 2 நாளில் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நாம் அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா போதுமானது, அவங்க அதிலேருந்து வெளியில் வர முடியும். இந்த ஜெனரேஷனில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்களை திருத்துறதா பெண்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி. ஆண்களை யாரும் திருத்த சொல்லலை, அவங்க ஆல்ரெடி ப்ராப்பராக இருக்காங்க. யாரும் 4 பேர் செய்கிற தப்புனால எல்லா ஆண்களையும் குறை சொல்லிட முடியாது. அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை திருத்துறது பெண்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான வேர்டே பார்த்தீங்கன்னா தப்பு. நிறைய இடங்களில் பெண்களும் தவறுகள் செய்கிறோம், பெண்களும் டிப்ரெஷனில் ஆகிறோம். ஸோ அப்போது பெண்களுக்கு ஆண்களும் துணையாக இருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா பெண்களுடைய டிப்ரெஷனுக்கு ஹீலிங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆண்களை திருத்துறதோ பெண்களை திருத்துறதோ இதெல்லாம் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பிகாஸ் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருந்தா அவங்களே அந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க. நாம் கைடு பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு அவங்க கூட வாழணும், அவங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா திருத்துறது அதெல்லாம் இல்லை. அவங்க அந்த எஃபோர்ட்டை எடுக்கிறாங்க, அது திருத்துறதுன்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆண்களுக்கு நீங்கள் அதை மோட்டிவேஷனாக கொடுக்கும்போது ஆண்கள் மறுபடியும் பழைய மாதிரி எழுந்திருச்சு நிற்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் ரெடி ஆவாங்க. ஸோ அந்த கீவேர்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.